2, 3 நாட்களா நாடு முழுவதும் அதிகமா பேசப்படுற விஷயம், போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு புதிய நடைமுறை ஒன்றை கொண்டு வரப்போற ஒரு விடயம் தொடர்பாக பேசப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, 2 நாளைக்கு முதல்ல ஜனாதிபதியுடனான கூட்டத்தில சில ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றங்களுக்காக மரண தண்டனையை நிறைவேற்றினால் அல்லது அதை நடைமுறைப்படுத்தினால் இந்த குற்றங்களை குறைக்க முடியும் என்று சில பரிந்துரைகள் செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இது நடக்குமா இல்லையா என்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் சமூகத்தின் மத்தியில இது அதிகமா பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இன்றைய நாள்ல ஒரு ஆங்கில பத்திரிகை, மிக முக்கியமான ஒரு ஆங்கில பத்திரிகை டெய்லி மிரர் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வெலிக்கடை சிறைச்சாலையில் இருக்கின்ற தூக்கு மேடை அதற்கு தயாராக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஒரு அதிகாரியினுடைய தகவல்களின் அடிப்படையில இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 அதிகாரிகள் இந்த தூக்கு மேடையை இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது அவங்க உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுப்பனவுகள் அல்லது அதுக்குரிய சம்பளம் வழங்கப்படுது. ஆனா இப்பொழுது அவங்க வீடுகள்ல தங்க வைக்கப்பட்டாலும் தேவையான நேரத்துல அவர்களை அழைப்பதற்கான அத்தனை விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்களுடைய அடையாளங்களையோ அவங்களுடைய பெயர்களை வெளியிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இலங்கையை பொறுத்தவரையில தூக்குமேடை இயக்கக்கூடிய ஒரே ஒரு சிறைச்சாலையாக இப்பொழுது வெலிக்கடை தான் இருக்கிறது. அங்கதான் 2 தூக்கு மேடைகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே கண்டியில தூக்குமேடை இருந்தது. இப்பொழுது அந்த சிறைச்சாலை இப்பொழுது பாவிக்கப்படாததால இலங்கையில ஒரே ஒரு சிறைச்சாலையில மட்டும்தான் இருக்கு. அது வெலிக்கடையில மட்டும்தான் இருக்கு. எனவே இது இப்பொழுது இயக்கப்படக்கூடிய அளவுல தயார் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில இப்பொழுது 806 மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இருக்காங்க. ஆனாலும் கூட இப்பொழுது பேசப்படுற விஷயம்னு சொன்னா, போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் குற்றங்களுக்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் இப்பொழுது நிலவப்படுது. அப்படி பார்த்தா இலங்கையில போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களால மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட 58 கைதிகள் இருக்காங்க. இதுல 6 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 52 பேர் ஆண்கள். அதுல ஒருவர் வெளிநாட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் இப்பொழுது மிகப்பெரிய அளவான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த செய்தியும் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கிறது. ஆனா அரசாங்க பக்கமாக நேற்றைய நாள்ல கூட சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, இதுவரைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் எடுக்கப்படல. ஆனால் அது தொடர்பான பரிந்துரைகள் செய்யப்பட்டிருப்பதாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு எதிராக இப்பொழுது இருக்கின்ற செயற்பாடுகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுறதால இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துறதுக்கான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதால இந்த செய்தி இன்றைய நாள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு பார்த்தா பட்டிருக்கிறது. 1976 ஆண்டுக்கு முதல்ல மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறுதியாக 1976 ஜூன் 23ஆம் தேதி இலங்கையில மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்கு பிறகு எந்த விதத்திலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படல. ஆனால் மரண தண்டனை வழங்கப்படுகிறது, தீர்ப்பு வழங்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் 806 மரண தண்டனை கைதிகள் இலங்கையில இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் கூட சில காரணங்களால அது தள்ளி போயிருந்தது. எனவே அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் அந்த ஆங்கில பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதோட இன்னும் முக்கியமான விடயம் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளுடைய விசாரணைகள், சாட்சி வழங்குகின்ற அத்தனை நிகழ்வுகளும் நடந்து முடிந்திருக்கிறது. 31 வழக்குகள், 24 குற்றவாளிகளுக்கு எதிரான இந்த வழக்குகள் இப்பொழுது முற்றுமுழுதான சாட்சி வழங்குகின்ற விசாரணைகள் எல்லாமே நிறைவுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான தீர்ப்பு வழங்குகின்ற நாள் நெருங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல இந்த வழக்குகள் மிக துரிதமாக வேகமாக்கப்பட்டு அத்தனை விசாரணைகளும் சாட்சிகளும் வழங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மிக விரைவில் இந்த 24 பேருக்கான தண்டனை தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தால் வழங்கப்பட போகுது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாகவும் முக்கியமான தரவாகவும் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள்ல மிக முக்கியமான ஒரு கூட்டம், அதாவது ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்துல ஜனாதிபதி அதோட சட்டத்தரணிகள் சங்கம் இன்றைய நாள்ல சந்தித்திருந்தாங்க. இந்த கூட்டத்திற்கான அல்லது சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இன்றைய நாள்ல மாலை வேளையில் இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. காரணம் ஓய்வு வயது, அதாவது நீதிபதிகளுக்கான ஓய்வு எல்லை வயதை அதிகரிப்பது தொடர்பான இந்த பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடுவதற்கான ஒரு சந்திப்பாக இது நடந்திருக்கிறது. இந்த சந்திப்புல மிக முக்கியமான விடயங்கள், ஆலோசனை
யோசிக்கப்பட்டிருப்பதாகவும் வருகின்ற நாட்கள்ல அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவுகள்ல மாற்றத்தை காண முடியும் அப்படின்ற மாதிரி சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் அந்த கூட்டம் முடிவடைந்து வெளியாகும் போது ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துல குறிப்பிட்டிருக்காரு. எனவே இதுவரையில அரசாங்க தரப்பு பக்கமாக இந்த விதமான பதில்களும் அளிக்கப்படல. ஆனால் இந்த கூட்டம் நடந்த தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த அத்தனை காட்சிகளும் இன்றைய நாள்ல ஜனாதிபதி ஊடக பிரிவால வெளியாகி இருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல செய்திகளை பரப்பும் போது அல்லது பகிரும் போது மிக கவனமாக இருக்கணும் அப்படின்றத போலீஸ் ஃபேஸ்புக் தளத்துல இன்றைய நாள்ல ஒரு செய்தி மூலமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த பைக்ல இருந்த நபர் அப்படி உறங்கி கொண்டிருக்கும் போது ஓய்வெடுக்கும் போது இறந்துள்ளார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி 2 நாட்களா பரவலா சமூக வலைதளங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இது முற்றுமுழுதான போலியான செய்தி. அப்படி ஒரு ஆபத்து அவருக்கு நடக்கல அப்படின்றத கடந்த செய்திகள்ல பார்த்தாலும் உடனடியாக போலீசினுடைய ஊடக பிரிவு பக்கமாக அல்லது அவங்களுடைய ஃபேஸ்புக் உத்தியோகபூர்வ தளம் பக்கமாக இந்த செய்தியை இவங்க பகிர்ந்திருக்காங்க. அந்த செய்தியில குறிப்பிட்ட விஷயம் சொன்னா, செய்திகளை பரப்பும் போது போலியான உண்மை இல்லாத யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக நீங்களும் அந்த போலியான செய்திகளை பரப்புவனா அது மிகப்பெரிய குற்றமான செயலாக கருதப்படும் இலங்கையினுடைய சட்டங்களின் அடிப்படையில். எனவே எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்க எழுதுறது மட்டுமில்ல, ஒருவரோட செய்தியை பகிர்வதும் அதுவும் நீங்க பகிர்ந்ததும் அவர் தான் போட்டிருக்காரு நாம ஷேர் பண்ணா காணுமே அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்களும் அந்த செய்தியை அந்த போலியான செய்தியை பகிர்ந்தீங்க என்ற அந்த குற்றத்துக்குள்ள உள்வாங்கப்படுவீங்க. மிக அவதானமா எந்த செய்தியாக இருந்தாலும் பகிர்வதில் கவனமாக இருங்க. கல்பெட்டி பகுதியில் ஒரு பரிதாபமான சம்பவம் ஒன்று நாள் நடந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் சகோதரி 2 பேருமே உயிரிழந்திருக்காங்க. படகு கவிழ்ந்து விழுந்ததில்லை. தந்தையாரோடு மீன்பிடி வலையை கொண்டு வருவதற்காக படகுல பயணம் செஞ்சிருக்காங்க. 7 வயது தங்கையும் 15 வயது அண்ணனும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்காங்க. தந்தையார் காப்பாற்றப்பட்டு ஆபத்தான முறையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திடீரென இந்த படகு கவிழ்ந்ததின் காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் இந்த மாதிரியான அனர்த்தங்கள் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருப்பதாகவும் பதிவாகி இருக்கிறது. நாளைக்கு 13ஆம் தேதி நாட்டின் பல மாவட்டங்கள்ல அதிகளவான வெப்பநிலை உணரக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லி வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா மழை தான் வரும் இந்த பிரதேசங்கள்னு சொல்லலாம். ஆனா இப்போ கொஞ்சம் காலமா நீங்க பார்த்தா தெரியும், இந்த எல்னினோ பாதிப்புகள் தொடர்பாக இந்த வெப்பநிலை அதிகரிப்புன்றது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை பல இடங்கள்ல வளமைக்கு மாறான வெப்பநிலைகள். இதுல குறிப்பா வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனர்வ, மட்டக்களப்பு, அம்பாறை, மொன்றாகலை ஆகிய 13 இடங்கள்ல இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல மனித உடலால உணரக்கூடிய வகையில இல்லாத அளவு அதிகளவான வெப்பம் சில இடங்கள்ல பதிவாகும். எல்லா இடங்கள்ல சில இடங்கள்ல பதிவாகும். ஆனா வளமைக்கு மாறான வெப்பநிலை பல இடங்கள்ல இருக்கும். மிக அவதானமா வெளியில போற நீங்க கவனமா இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பல நாட்களா இப்போ அண்மை நாட்களா பேசப்படுற விஷயம், இந்த வட்டி வீதம் வங்கியில வைப்பு செய்யற பணத்துக்கு வட்டி வீத அதிகரிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி பரவலா பேசப்படுது. அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி, அதற்கான பதில் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய ஒரு செய்தியில குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா, அப்படியே எந்த வகையிலும் இந்த வருஷத்துக்குள்ள வட்டி வீத அதிகரிப்பு நடக்காது. அடுத்த வருஷம் கூட நடக்கிறதுக்கு குறைவான வாய்ப்பு தான் இருக்கு. காரணம்னு சொன்னா அடுத்த வருஷம் இலங்கையினுடைய பணவீக்கம் 5% அல்லது 5% மட்டுப்படுத்தப்பட்டு அந்த இடத்துல பேணப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதால எந்த வகையிலும் வட்டி வீத அதிகரிப்பு நடக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்று யானைகள் தினம். எனவே இலங்கையை பொறுத்தவரை யானை ஒரு முக்கியமான உயிரினம். ஆனாலும் கூட மிக கவலைக்குரிய சம்பவங்கள் கடந்த நாட்கள்ல நடந்து வருது. யானை மனித மோதல் தொடர்பாக பலதரப்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிற நிலையில இந்த வருஷத்துல மட்டும், இந்த 8 மாதத்துல மட்டும் 199 யானைகள் உயிரிழந்திருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.